திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக ராஜகோபுரத்தில் உள்ள 9 கலசங்களும் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரத்தில் முழுமையாக பொருத்தப்பட்டது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடும் கடற்கரை ஓரத் தலமும் ஆனது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை மற்றும் விசேஷ நாள்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் பெற்றுச் செல்கிறார்கள். இக்கோயிலில் எல் நிறுவனம் சார்பில் ரூபாய் 200 கோடி நிதி மற்றும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் 100 கோடி என மொத்தம் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிக்கான பாலாலயம் நடந்தது. இதையடுத்து 137 அடி உயரமும் 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வந்தது. இதில் ராஜகோபுரத்தில் கீழ்த்தள பகுதிகள், தூண்கள் புதுப்பிக்கும் பணிகளும், ராஜகோபுரத்தில் உள்ள 9 கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும், கோபுர கலசங்களில் உள்ள வரகு தானியங்களை மாற்றுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் கோபுரத்திலிருந்த 9 கலசங்களும் கழற்றி கீழே கொண்டு வரப்பட்டது. ராஜகோபுரத்தின் கும்ப கலசங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வந்த நிலையில் தற்போது அப்பணிகள் நிறைவுற்றுள்ளது. இதற்கு முன்பு இக்கோயிலில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த ஆண்டு வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என்று தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்தார். இதற்காக பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. கும்ப கலசங்களை புதுப்பிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 9 கலசங்களும் ராஜகோபுரத்தில் பொருத்தப்பட்டது. முன்னதாக புதுப்பித்து வைக்கப்பட்டிருந்த 9 கலசங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடந்தது. அதைத் தொடர்ந்து கும்பகலசங்கள் அனைத்தும் ராஜகோபுரத்தின் மேல் கொண்டு செல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோபுரத்தின் உச்சியில் அனைத்து கலசங்களும் பொருத்தப்பட்டது. அடுத்த சில நாள்களில் ராஜகோபுரத்திற்கு வெள்ளை அடிக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது. வரும் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகத்தன்று கும்ப கலங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட உள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு திருச்செந்தூர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.